தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி விஜய் என தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவிக்கு கடந்த ஆண்டு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய கூட்டு வாக்கு சதவீதம் 60% கீழே போயிடும் எனக்கு தெரியும். இந்த ரெண்டு கட்சிகள்ல யார் பிஜேபியோட கூட்டு சேர்ந்தாலும் அவங்க வலுவிழந்து போயிடுவாங்க. மற்ற சக்தி தான் பிழைக்கும். ஆக நீங்க உங்க வாக்கு வங்கி இழக்காம இருக்க பிஜேபியோட கூட்டணி வைக்காம விலகிதான் இருக்கணும். நடிகர் விஜய் அரசியலுக்கு நுழைய போறதா அறிவிச்சிருக்காரு. அவருக்கு தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய சக்தி அவர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இத மீண்டும் மீண்டும் சொல்றேன். கடந்த 20 ஆண்டுகள்ல திமுக அதிமுகவுடைய கூட்டு வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறையுது. ஒரு காலத்துல இது 80% மேல இருந்துச்சு. இப்ப இது 70%க்கும் கீழே போயிட்டு இருக்கு. சீக்கிரம் இது 60% கீழே போயிடும். அப்படின்னா 30-40% தமிழக வாக்காளர்கள் திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்காதவங்களா இருக்காங்கன்றது தெளிவாகுது. யார் ஒரு வலுவான கூறுகளோட மக்களை இருக்கிற மாதிரி உருவாகி எழுந்து வராங்களோ அவங்க முக்கிய சக்தியா வர இடம் இருக்கு. விஜய்க்கு அதற்கான கூறுகளும் தன்மையும் இருக்குதா பாக்குறீங்களா? தியரிட்டிக்கலா பார்த்தா அவர் வர்றதுக்கு நிச்சயமா இடம் இருக்கு. முயற்சியோட கடுமையா உழைச்சு இயக்க கட்டமைப்பை உருவாக்குனா, ஒரு கொள்கையை பரப்புரையை உருவாக்குனா விஜய்க்கு நிச்சயம் இடம் இருக்கு.